அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 4 தலைமுறைக்கு முந்தின ஒரு குத்து விளக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. என்னோடய ஜெயந்திகாவோட மக வாணி மாப்பிள்ளையோட அயமா தங்கம்மாள் அவங்களோடது. மேலே கும்பம் மாதிரி இருக்குது. 5 முக விளக்கு, நிறையா எண்ணெய் பிடிக்கிற மாதிரி நல்லா குழிவாக இருக்குது. அதோடய டிசைன் இங்கே டிசைன் இருக்குது. கீழே குழாய் மாதிரி அந்த காலத்து விளக்குங்கிறதுக்கு இதுதான் ஒரு சாட்சியாக இருக்குது. கீழேயும் அந்த மேலே இருக்கிற மாதிரி கும்ப வடிவம் மாதிரி இருக்குது. கீழே பீடை மாதிரி இருக்குது. இது நார்மலாக இருக்கிறது. இங்கே இருக்கிறதும் இந்த குழாய் இதுவும் பழைய காலத்துது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. ரொம்ப அழகாக இருக்குது. இது கிட்டத்தட்ட 4 தலைமுறைக்கு முந்தின விளக்கு. இன்னும் புதுசாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா விளங்குறாங்க. நல்லா வெயிட்டாக இருக்குது. நல்லா வெயிட்டாக இருக்குது. அந்த காலத்து ஜாமான் அப்படிங்கிறதுக்கு வெயிட்டாக இருக்கிறது ஒரு சிறப்பானது. அடுத்து இன்னொன்று அவங்க விளங்கின கும்பா, சந்தன கும்பா கல்யாண வீடுகளில் எல்லா விசேஷ வீடுகள்லையும் வைக்கிற சந்தன கும்பா. இதுவும் நல்லா வெயிட்டாக இருக்குது. இதுவும் தங்கம்மாள் அந்த அயம்மாவோடது தான். அவங்க வச்சுருக்குறாங்க. தங்க மாதிரி மின்னுது பாருங்கள். நல்லா பெருசாகவும் இருக்குது. நம்ம ஒரு கையே உள்ள நுழையிற அளவுக்கு பெருசாக இருக்குது. இப்போ வரலாம் சின்னதாக இருக்குது. அப்போ நல்லா பெருசாக இருக்குது. ரொம்ப அழகாக டிசைன் கொடுத்துருக்கு. கீழே இருக்கிறதெல்லாம் டிசைன் கொடுத்து ரொம்ப அழகாக இருக்குது. உங்கள் வீடுகளில் யார் வீட்லையாவது இருந்ததுன்னா கமெண்ட் சொல்லுங்கள். 4 தலைமுறைக்கு முந்தின ஜாமான்கள் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ அந்த விளக்கு பொருத்தி வாணி சாமி கும்பிட்றா. அதனால் அப்படியே விளக்கு அதையும் எடுத்துருவோம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி விளக்கு இருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.